ஓட்டு 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 ஓடணும் அண்ணா அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான் அவனை ஓட்ட முடி முந்திரான். ஹலோ கைஸ், நான் தான் உங்க முத்துக்குமார். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. நம்ம உனக்குள்ள ஒரு யூடியூப் சேனல்ல இதுவரை ஷார்ட் ஃபிலிம்லாம் போட்டிருக்கோம் அண்ட் ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து லாகு போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லாகு போடணும்னா ஏதாவது ஒரு ஊருக்கு போய் ஏதாவது ஒரு வீடியோ போடணும் இல்லையா? ஸோ முதல் லாகாக நாங்கள் எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அது நீங்களே பாருங்கள். தம்பி கேமராமேன், மஞ்சுமல் பாய்ஸ் படம் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் கொடைக்கானல் வந்திருக்கோம் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். பட் ஆக்சுவலாக நாங்கள் ஏன்பா கொடைக்கானல் வந்திருக்கோம் நீயே சொல்லு. வேற எங்கேயும் போய் நம்மகிட்ட காசு எங்கே இருக்கு? எஸ், காசு இல்லை ப்ரோ. இப்ப அழுதாவே இல்லை. நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. ஏன்னா மதுரைக்கு மிக அருமையில் கொடைக்கானல் தான் இருந்ததுனால நாங்கள் கொடைக்கானல் வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாகா கொடைக்கானல் லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. தமிழ் BGM. கிளைமேட் உனக்கு எப்படி இருக்கு சேது? பார்க்க தான் வெயில் நிறைய அடிக்க மாதிரி இருக்கு. ஆனா வெளியே சூடா உள்ள சில்லா ஊருக்கே ஏசி போட்ட மாதிரி ஃபீலா இருக்கு. சூப்பரா. A few minutes later. ஹாய் கைஸ், நாங்கள் இப்போது ஃபஸ்ட்டு கொடைக்கானலை சுற்றி பார்க்குற இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே இருந்து இந்த மலைகள் இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்க்குற அந்த வியூ பாயிண்ட் பேர் தான் பில்லர் ராக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மேலே ஏறி நின்று எடுக்கலான்னு பார்த்தோம். அது எங்களுக்கு அங்கே ஒரு க்ரௌட் இருந்தனால கீழே இருந்தே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம். இதுக்கெல்லாம் நடுவில் என் கூட லாக் எடுக்க வந்த கேமராமேன் கொஞ்சம் சோகமாக இருக்கான். அது என்ன கதைன்றதை கேட்டு வருவோம். நான் போறேன் எனக்கு வேணாம். ராசா, என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? கேமரா சோகமா இருக்கடா. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா தானே இருந்தேன். டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் செக் பண்ணுறேன். டிக்கெட் கொடுத்தேனா? சரி. ஒரு டிக்கெட் கிழிச்சிட்டு தம்பி லைட்டர் சிகரெட் எதுவும் வச்சிருக்கியாப்பா என்னை பார்த்து கேட்டாரா. சரி. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கா மனசு. அவர் செக் பண்ணுறத ஒரு வேலை, அது செக் பண்ணி தான் அனுப்ப முடியும். நானே ஒரு டீட் விட்டுறான். என்னை பார்த்து இப்படி மனசு ரொம்ப சங்கடமா இருக்கான். கோமாரு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா என் தலைக்கு மேலே ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா பைன். இந்த மாதிரி ட்ரீ இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி வியூ இருக்கிறதுனால இதுக்கு ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணி ஒரு சுற்றுலாத்தலமாக வச்சுருக்காங்க. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் இப்போ நான் வந்து 2வது லொக்கேஷனாக வ்ளாக் பண்ணி. எங்கே போயிருந்த நீ? பைன் ஃபாரஸ்ட்ல பைன் மரம் எத்தனை இருக்கு? என்ன போயிருந்தேன்டா நானு? பைன் மரம் எத்தனை இருக்குன்னு என்ன போயிருந்தியா? அடே, உன்னை நான் கேமரா பண்ண கூப்பிட்டு வந்தேன்டா. நீ கேமரா எப்போதான்டா பண்ணுவேன்? அதையும் நான் தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஷூட்டு தானே கேமரா ஆங்கிள் பார்க்க போயிருந்தேன்டா நானு. கேமரா ஆங்கிள் பார்க்க போயிருந்தியா? ஆமாண்டா. ஆங்கிள் கிடச்சிருச்சா? ஆங்கிள் எங்கே போகிறாங்க? இங்கே பார்க்க நல்லா இல்லை, அங்கே போவோம் வா. அங்கே போவோம் வா. இவன் இப்படி தாங்க அங்கங்கே சுத்த விட்டுனே இருக்கான். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்லை. ஆமாம் காய்ஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து குணாக்கே வந்துட்டோம். நானும் என் நண்பன் சேதுவும் வந்து ரொம்ப ஆர்வமாக உள்ளே எட்டி பார்த்துட்ருக்கான். ஆமாம், அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் வந்து குணா பாட்டு பிறந்ததும் சுபாஷனை விழுந்ததும் இது எல்லாமே அங்கே தான் நடந்திருக்கு. அண்ட் இப்போது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக இது ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இங்கே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக அங்கே என்ன பார்த்துட்ருக்கேன் நீங்கள்? மசிலகுடி வழியே ஊட்டி. அடே, இது மதுரை வழி கொடைக்கானல்ரா. இன்னும் நீ அப்டேட்டே ஆகலையா? சாரி அன்பா, மஞ்சுமல் பாய்ஸ் வைப்ல இருந்தேன். மஞ்சுமல் பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொன்னே தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படி தெரியுமா? அவங்க வந்து கோவா லெவல் பிளான் போட்டு கடைசியில் கொடைக்கானல் வருவாங்க. சேம் நாங்களும் லாக் சேனல் பண்ணுறதுக்கு எங்கே பிளான் போட்டோம்? கோவா தான். கடைசி பார்த்தீங்களா கொடைக்கானல் தான் வந்து. ஸோ Hey, Pucci! Pucci! Look up tempura! Kevin Natoda!
ஆக்சுவலாக இதான் வந்து குணா குகை அண்ட் மேலே உங்களுக்கு ஒரு கம்பியாக தெரியுது பார்த்தீங்கன்னா அது வழியாக தான் வந்து சுபாஷ் அண்ணன் கேங்கு வந்து எகிரி குதிச்சு உள்ளே போய் சுபாஷ் அண்ணன் குழியில் விழுந்து இவ்வளோ பஞ்சாயத்துகளும் நடக்கும். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியூ பாயிண்ட் இருக்குது. அண்ட் இங்கேருந்து தான் நாங்கள் வந்து எங்களோட ஷூட்டே எடுத்தோம். கண்ணா லட்டு திங்க ஆசையா சரி சொல்கிறான். நிறைய சாக்லேட் கடை இருக்குது, எங்கேயாவது சாக்லேட் வாங்கிட்டாங்க. சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சுத்தையா இருக்கும்டா. அப்படியா? காசு இல்லைன்றத எவ்வளோ சிம்பாலிக்காக சொல்கிறான் பார்த்தீங்களா? அது இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சேன். என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஹலோ கைஸ், ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா சூசைட் பண்ணிட்டு நிறைய பேர் விழுந்து செத்துருப்பாங்க இல்லை சூசைட் பண்ணி. எஸ், சூசைட் பாயிண்டில் தான் இருக்கோம். அண்ட் இந்த சூசைட் பாயிண்ட்லேருந்து கீழே விழுந்து இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகம். அவங்களோட சடலம் கூட கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீ ரொம்ப நாளா இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த, உன்னை ஒரு நாள் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருந்த. இன்னைக்கு கடவுளா பார்த்து உன்னை எதிர்த்து கொண்டு வந்து நிறுத்தினா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு வியூ பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம், அதாவது என் ஃபேமிலிஸாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் பிரச்சனைகள், டிப்ரெஷன், கஷ்டம் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நேராக கொடைக்கானலுக்கு பஸ் ஏறி விறுவிறு நீங்கள் வந்து இந்த சூசைட் பாயிண்டில் இருந்து குதிச்சு விழுந்து செத்துருங்க. அதுல அவரை குனிய வச்சு பின்னாடி மண்ணெண்ணெய தூக்கி ஊத்தி திரிலங்க திரி அத வாயில சொருவி கப்புன்னு பத்த வச்சான்னு வச்சுக்கோங்க. கபா 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 கபான்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தவங்க, நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்ட வளரவே கூடாது, நெகட்டிவாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்கள் ஹேட்டர்ஸ், அவங்க உங்களோட வளர்ச்சி தாங்க முடியாமல் நீங்கள் நாளைக்கு நாள் மேலே போகிறத பார்த்து அடடே இவன் நான் வளர விடாமல் பண்ணணும்னு நினச்சோமே, வளர்ந்து வந்துட்டானேன்னு நினச்சி அவங்க அங்கேருந்து இங்கே வந்து சூசைட் பாயிண்டில் விழுந்து சாகிற அளவு உங்களுடைய வளர்ச்சி இருக்கணும். ஸோ ஹேட்டர்ஸ், அவங்கள வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. ஹேட்டர்ஸ் கம் டு சூசைட் பாயிண்ட். கம் டு சூசைட் பாயிண்ட். நீ சொல்றத கேட்கும் போது கொட்டாவை விட்ட வாயில திருப்பதி லட்டு வந்து உண்டா மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு. கைஸ், இப்போது நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா லேக்கில் இருக்கோம். ஆக்சுவலாக அந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலை மேலே ஏறினா அப்பர் லேக்குன்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐக்கானில் இந்த லேக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல். இதோட ஆழம் என்ன, கரெக்டான ஆழம் எங்கெங்கே எந்த ஆழம் இருக்குன்னு இன்ன வரை கணிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த லேக் பார்த்திங்கன்னா அப்பர் லேக் வியூவிலேருந்து அந்த வியூவில் பார்க்கும்போது நம்மளோட இந்தியா மேப் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த லேக்கில் போட்டிங்கும் போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த லேக் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போட்டிங்கும் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும். ஹலோ கைஸ், ஆக்சுவலாக கொடைக்கானலில் ஒரே நாளில் ஒரே ட்ரிப்பு அப்படின்ற லாக் வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த லாகில் எங்களால் முடிஞ்ச அளவு என்டர்டெயின்மெண்ட்டும் அண்ட் ஒரு சில விஷயங்களும் அண்ட் அந்த ஸ்பாட்டும் கொடுத்துருப்போம் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம உனக்குழுவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.